Hello students, last video la nama chapter 12 la வந்து electronic banking functions பத்தி நாம discuss பண்ணோம். So இந்த chapter la last topic functions of all commercial banks in totality. அதாவது மொத்தமாக ஒரு கமர்ஷியல் பேங்க்கினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் புட் டுகெதர் பர்ஃபார்ம் சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் எக்கானமி. அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு இந்த கமர்ஷியல் பேங்க்கினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுது, மேம்படுத்துது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதத்தில் வந்து அதனுடைய செயல்பாடுகள் வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து டெவலப் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோர் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அதாவது நிறைய உற்பத்தி செய்கிறது, அதன் மூலியமாக என்ன ஆகுது, பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய உற்பத்தி திறன் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகுது, இன்கம் லெவல் வந்து அதிகமாகுது, வரவு வந்து அதிகமாகும் போது கண்டிப்பாக நாட்டினுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் இல்லையா. So these banks supply the vitamin money to all sectors of the economy including manufacturing sector. அதாவது இந்த பேங்க் அப்படின்றது வந்து மணின்றது வந்து ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுக்கும் ஒரு வைட்டமின் டேப்லெட் மாதிரி, ஓகேவா. ஸோ மணின்றது வந்து ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுக்கும் வந்து வைட்டமின் டேப்லெட் மாதிரி. ஸோ அந்த மணிக்கு ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் செக்டார், ஒவ்வொரு உற்பத்தி துறைக்கும் வந்து இந்த பேங்க் வந்து அந்த மணின்ற அந்த பணத்தை வந்து அவங்க வந்து சப்ளை செய்யும்போது கண்டிப்பாக எந்த செக்டார் வந்து அதில் வந்து இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்ற விஷயம் வந்து அதில் இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் ஆல் த செக்டார்ஸ் ப்ரொடியூஸ் மோர். அப்போது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய பொருளாதாரம் வந்து அவங்க உற்பத்தி செய்கிற பொருட்களில் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த உற்பத்தி திறனும் வந்து என்ன ஆகும், அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன். அதாவது கேபிட்டல்னா என்னது, முதலீடு. அந்த முதலீடு வந்து எப்படி வந்து ஒருங்கிணைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேங்க்ஸ் என்கரேஜ் சேவிங்ஸ் ஹேபிட் அமங் பீப்புள் அண்ட் அக்யூமுலேட் தேர் ஸ்மால் டார்மெண்ட் சேவிங்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா சிறிய சேமிப்புகளை எல்லாம் வந்து திரட்டுறாங்க. ஸோ மக்கள்கிட்ட இருந்து சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் அவங்க கிட்டேருந்து வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, திரட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து மக்களுக்கு வந்து அவங்க சேமிக்கணும், மணியை வந்து சேமிக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. பேங்க் வந்து ஊக்குவிக்குது, பப்ளிக்கு வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஃபண்ட்ஸ் கேன் பி ஃப்ரூட்ஃபுல்லி சேனலைஸ்டு ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ் ஆஃப் தி எக்கானமி. அதாவது இந்த பொருளாதாரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கு இந்த ஃபண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரியான விதத்தில் பலனளிக்கும் வகையில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரொடக்டிவ் செக்டாருக்கு, உற்பத்தி துறைகளுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்கும்போது அவங்களுடைய நோக்கங்கள் வந்து நிறைவேறுது இல்லையா. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கரெக்டான டைமில் அந்த லோன் எல்லாம் கிடைச்சிது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுடைய பொருட்களை வந்து அவங்க சரியான நேரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை விற்று என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிஸ்னஸை வந்து மேம்படுத்துவாங்க இல்லையா. அப்போது அவங்களுடைய பிஸ்னஸ் மேம்படும் போது கண்டிப்பாக அந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் என்னாகும், மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மக்கள் மூலியமாக திரட்டிய இந்த சேமிப்பு பணத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு லோனாக கொடுத்து இவங்களுடைய பொருளாதாரத்தையும், அதாவது தொழில் நிறுவனங்களுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துது. அதே சமயத்தில் பப்ளிக்குக்கும் வந்து ஒரு சேமிப்பை வைத்து கொண்ட ஒரு அமைப்பையும் இந்த பேங்க் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கன்சார்டியம் ஃபினான்ஸ். அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட நிதி இது அப்படின்னு அர்த்தம். ஸோ thousands of crores required to establish a mega factory. அதாவது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வந்து ரன் ஆகணும், வேலை நடக்கணும் அங்கே அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்னது 1000 கோடிகளுக்கு மேலே அங்கே வந்து அதனுடைய தேவைகள், பணத்தினுடைய தேவைகள் இருக்குது. இஸ் நாட் அவைலபிள் ஃப்ரம் எ சிங்கிள் சோர்ஸ். அது வந்து ஒரே ஒரு
ஒரு பர்சன் மூலிமா மட்டும் இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸை வந்து அவங்க வந்து செலவு பண்ண முடியுமா, அவங்க கையில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அது ஒரு கொஷின் மார்க்கு. இப்போ ஒரு பேங்க்கே கூட இருக்கட்டும், அந்த பேங்க்னால் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸை வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து அவங்க வந்து லோனாக வந்து அவங்களால கொடுக்க முடியுமான்னா கிடையாது. ஏன்னா அது அந்த பேங்க் வந்து எந்த ஏரியாவில் இருக்குது, ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து எந்த அளவுக்கு சேமிப்பு பழக்கத்தை வச்சுருக்காங்க, எவ்வளோ அளவுக்கு டெபாசிட் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் அந்த பேங்க்கினுடைய வளமை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேங்க்னால் மட்டுமே வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் ப்ரொவைட் கன்சார்டியம் ஃபினான்ஸ் இன் சச் கேசஸ். அதாவது இப்போ ஒரு லம்சம்மாக வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதே போல் அந்த லோனை வச்சு அவங்க என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் அந்த பேங்க்கு கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராஜெக்டை எல்லாம் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு, ஓகே ஃப்யூச்சரில் இதுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் வரும், நல்ல ஒரு இன்கம் வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு வரும், இந்த தொழில் நிறுவனத்துக்கு வரும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அமௌண்ட் அவங்களுக்கு லோனாக கொடுக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த லோன் அமௌண்ட் மொத்தமுமே இவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய இணைப்பு வங்கிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு அதாவது அந்தந்த பேங்க்கில் சிறு சிறு நிதிகளை வந்து ஃபினான்ஸை வந்து அவங்க கொடுத்து இவங்களுக்கு ஒரு லோன் மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சமயத்தில் வந்து எல்லா வங்கிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சர்வீஸ் கவரேஜ் டு நான் மானிட்டைஸ்டு செக்டர். அதாவது இந்த என்ன சொல்கிறது, ஒரு பணமாக்கப்படாத ஒரு துறைகள் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த துறைகளுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து என்ன வேணும், ஒரு பிஸ்னஸ் வேணும், ஒரு டெவலப்மெண்ட் வேணும். அப்போது அந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேங்கிங் செக்டாரை வந்து நிறுவுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரான்ச்சஸ் of the banks are opened in rural and village areas so that the non-banking areas are provided banking services. அதாவது இப்போ ஒரு பேங்கினுடைய கிளைகள் வந்து நிறைய இடத்துல, பிரான்ச்சஸ் வந்து நிறைய இடத்துல, இப்போ இந்தியன் பேங்க் வந்து இப்போ ஒரு டி நகரில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போது அந்த இந்தியன் பேங்க் வந்து பக்கத்துலேயே இருக்க சில இடங்கள்லையும் சிட்டிஸ்லேயும் கூட கண்டிப்பாக வந்து அந்த பேங்க்குடைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது வந்து இப்போ இந்த கிராமப்புறங்கள் அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அங்கே வந்து எல்லா பேங்க்கினுடைய கிளைகளும் அங்கே பேங்க் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அங்கே கிடையாது. அப்போது பேங்க் இல்லாத சமயத்தில் அந்த நிதியினுடைய தேவைகள் வந்து அந்த கிராமப்புற மக்களுக்கு கிடைக்காமையே போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேங்க் வந்து தன்னுடைய பிரான்ச்சை வந்து அங்கே ஓப்பன் பண்ணி அவங்களுக்கான தேவைகளை வந்து இந்த பேங்க் வந்து பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். அதாவது பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து செல்வ செழிப்பாக வாழற மக்களும் இருக்காங்க, பட் ஒன்றுமே ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காத மக்களும் இருக்காங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான நாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக எல்லா வசதிகளும், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே சரிசமமாக கிடைக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு வளர்ச்சி மிகுந்த நாடாக, முன்னேற்றம் அடைந்த நாடாக நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அதே போல் இப்போ வந்து ஒரு பேங்க் எடுத்துக்கிறோம், அந்த பேங்க்கினுடைய சேவைகள் வந்து எல்லா மக்களையுமே போய் சென்றடையணும் இல்லையா. ஒரு தரப்பட்ட மக்கள் மட்டும் அந்த பேங்க்கினுடைய சர்வீஸை வந்து எடுத்துக்கிட்டு, ஒரு சிலருக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷனே தெரியாத அளவில் கூட வந்து மக்கள் இருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ லோன் கிடைக்குதுன்னா விவரம் அறிஞ்சவங்க வந்து லோன் வாங்குறதும், விவரம் இல்லாதவங்க அதற்கான தன் வியாபாரத்துக்கான கடன் அமௌண்ட்டு இல்லாமல் அவங்க வந்து தன் வியாபாரத்தை நடத்த முடியாமல் போகிறதும் வந்து ஒரே நாட்டில் தான் இருக்குது. அப்போது ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இப்போ அந்த லோனுன்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக கிடைக்கணும்.
சரிங்களா? ஸோ அப்போ ஈக்குவலாக கிடைக்கும்போது கண்டிப்பாக நாட்டினுடைய எல்லா பகுதியிலுமே வந்து என்ன இருக்கும், பேலன்ஸ்டு ஒரே மாதிரியான வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பேங்கினுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்களுக்கு தெரியும், என்ன ஆஃபர் இருக்குது, ஒவ்வொரு பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கிராமப்புறங்கள மக்களுக்கு வந்து இதை தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அப்போது அவங்க என்ன பண்ணணும்னா, எங்கே வந்து அந்த பேங்கினுடைய அதாவது எங்கே வந்து அந்த ஃபினான்ஸினுடைய தேவை வந்து இருக்கோ கிராமப்புறங்களில், அந்த இடங்கள்ல என்ன பண்ணணும்னா இவங்க பிரான்ச்சஸ் ஆரம்பித்து அந்த மக்களுடைய வியாபாரத்துக்கு இந்த பேங்க் வந்து உதவி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைந்து ஒரு பேலன்ஸ்டாக எல்லாருமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். எல்லா நாட்டில் வந்து எல்லாருமே ஈக்குவல், எல்லாருடைய வளர்ச்சியும் ஒரே மாதிரியாக இருக்கணும், யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும். அவங்களுடைய வியாபாரத்துலேயும் சரி, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எல்லாருடைய வளர்ச்சியும் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ இங்கே சொல்ல வராங்க. So banks transfer funds from surplus areas and make them available in scarce districts or areas for the formation or operation of business institutions. அதாவது இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் வந்து சிட்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற அதே பேங்கினுடைய பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சேமிப்புக்கான அமௌண்ட்டாகவும் சரி, இல்லை டெபாசிட்கான அமௌண்ட்டும் சரி, அதில் வந்து போதிய அளவில் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப தான் அவங்களுடைய சேமிப்பு இருக்கும். அப்போது இந்த எந்த பேங்க்கில் வந்து நல்ல ஒரு ஃபினான்ஷியலாக வந்து நல்ல சவுண்டாக இருக்காங்களோ, அதாவது ஃபினான்ஷியலாக அதிகமாக இருக்கிற பிரான்ச்சில் இருந்து எந்த இடத்துல ஸ்கேர்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னால் எந்த இடத்துல வந்து அந்த நிதியினுடைய தேவை வந்து குறைவாக இருக்கோ, ஸோ இந்த அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து இந்த குறைவாக இடத்துக்கு இந்த நிதியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்களுக்கு உருவாக்குறதுக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் இந்த பேங்க் வந்து செயல் புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் growth ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் கேன் பி அச்சீவ்டு த்ரூ திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது மூலிமா என்ன ஆகும், ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து வெவ்வேறு பகுதிகளில் வந்து ஈவனாக வந்து என்ன ஆகும், growth ஆகும். ஸோ வளர்ச்சி வந்து எல்லா இடங்கள்லையும் எப்படி இருக்கும், ஈவனாக வந்து growth ஆகும், டெவலப் ஆகும். இந்த அதாவது எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு அமௌண்ட்டை வந்து எங்கே வந்து அதிகமாக இருக்கோ அங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எல்லா விதமான பேங்கிங் சர்வீசஸும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் மூலிமா இவங்க வந்து என்ன பண்ண முடியும், ரீஜனல் டெவலப்மெண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மூத்திங் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பேங்க்கினுடைய சர்வீஸ் வந்து சரியான விதத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, வணிகம் செய்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ட்ரேடர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் எ கண்ட்ரி, safe keeping of their funds, transfer of funds, payment and collection of funds when and where need is very much necessary. அதாவது இப்போ ஒவ்வொரு வணிகர்களும் இல்லை தொழில் நிறுவனங்கள், ஒரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வணிகர்களும் மற்றும் தொழில் நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் வந்து சரிவர நடக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே என்ன இருக்கணும், அவங்களுடைய அமௌண்ட் வந்து பாதுகாப்பான முறையில் இருக்கணும். அதே போல் எங்கே வந்து அவங்க ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படுதோ அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய விதத்தில் இருக்கணும். அதே போல் பேமெண்ட் அண்ட் கலெக்ஷன், இவங்களோட அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறதோ இல்லை வந்து கலெக்ட் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே தேவைப்படுது, எப்போ தேவைப்படுது, இந்த
தேவைகளை வந்து செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸை இவங்க கரெக்டாக பண்ணும்போது எப்பப்பெல்லாம் வந்து தொழில் நிறுவனங்களுக்கோ இல்லை வந்து வணிகர்களுக்கோ அந்த பணத்தினுடைய தேவை இருக்கோ, இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ, ஸோ இந்த வேலைகளை எல்லாம் வந்து யாரால் மட்டும்தான் செய்ய முடியும்? பேங்க்கால் மட்டும்தான் அவங்க வந்து செய்ய முடியும். ஸோ அவங்க கரெக்டாக அந்த வேலையை செய்யும்போது ட்ரேடர்ஸும் மட்டும் அதே போல் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய செயல்பாடுகளும் வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இஸ் அண்ட் எஸ்ஹெச்ஜிஸ். இதில் எம்எஸ்எம்இ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்னா மைக்ரோ, எஸ்ன்னா ஸ்மால், மறுபடியும் எம்னா மீடியம், இன்னா என்டர்பிரைசஸ். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா குறு சிறு தொழில்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. அதே போல் எஸ்ஹெச்ஜி அப்படின்னா என்னென்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது சுய உதவி குழு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனை எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் நிறுவனங்களையும் சரி வேளாண்மையிலையும் சரி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த எம்எஸ்எம்இ அண்ட் எஸ்ஹெச்ஜி அப்படின்ற ஆர்கனைசேஷன்ஸை வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. பேங்க்ஸ் டிசைன் மெத்தட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் ஈச் செக்டார் டிஃப்ரெண்ட்லி. அதாவது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான நிதியோடைய தேவைகள் இருக்கும். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான வட்டி விகிதத்தை கொடுக்க முடியாது. அந்தந்த ஏரியாக்கேற்ப அந்தந்த வாழ்க்கை தரத்தில் இருக்க மக்களுக்கு ஏற்ப தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கும். ஸோ பேங்க்குங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த துறைகளுக்கு எந்த மாதிரியான லோன்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரியான மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, சரியான ஒரு கட்டமைப்புக்கு கொண்டு வருவாங்க. தே ப்ரொவைட் ஃபினான்ஸ் ஃபார் ஸ்மால் ஃபார்மர்ஸ், மீடியம் ட்ரேடர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்க வந்து யாருக்கெல்லாம் வந்து நிதி உதவி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விவசாயிகளுக்கு, அதே போல் மீடியங்கள் இருக்கிற அதாவது நடுத்தர வகையில் இருக்கிற வியாபாரிகளுக்கு, அதே போல் தொழில்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ் அலோவ் மைக்ரோ கிரெடிட் டு எஸ்ஹெச்ஜிஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பேங்க் வந்து மைக்ரோ கிரெடிட், அதாவது சிறிய அளவிலான கடன் தொகைகளை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க, சுய உதவிக்குழு. இப்போ சுய உதவிக்குழுன்னா இப்போ அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, சோப்பு தயாரிக்கிறாங்க இல்லையா, சோப்புங்க தயாரிக்கிறாங்க. அதே போல் ஃப்ளோர் வாஷிங்கு, இதெல்லாம் தரை துடைக்கிற லிக்விடு, துணி துவைக்கிற லிக்விடு, இதெல்லாம் வந்து அவங்களாவே என்ன பண்ணுறாங்க, ஒரு கடனுதவி பெற்று அவங்களாவே தயாரிக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சிறிய அளவிலான மூலதனம் தான் தேவைப்படும். ஸோ பேங்க் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கடன் வந்து கொடுக்குறாங்க. ஓவர் டிராஃப்ட் டு ட்ரேடர்ஸ், அதாவது ஓவர் டிராஃப்ட்னா அவங்களுக்கு தெரியும், நமக்கு இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை விட அதிகமான அமௌண்ட் வந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தேவைப்படும் போது பேங்க்காரங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய நன்னடத்தை வச்சு இல்லை நற்பெயரை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு துணிஞ்சு அவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிறதையும் காட்டிலும் அதிகமான அமௌண்ட் கொடுக்கறது தான் ஓவர் டிராஃப்ட். ஸோ வணிகர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் டிராஃப்ட் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இஷ்யூ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, பேங்க்கு கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை வந்து வாங்கிப்பார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்களுடைய டெபாசிட்டில் ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து என்னுடைய டெபாசிட் இதுலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பேங்க்குக்கு வந்து சொல்லிடுவாங்க, என்னோடய அமௌண்ட் வந்து இதிலே இருக்கட்டும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, பேங்க் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த டெபாசிட்டருக்கு வந்து இவங்க சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து செல்லுபடியாகக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் அது. அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணலான்னா, அவருடைய டெபாசிட் அமௌண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வருஷம் அவர் அந்த பேங்க்லேயே விட்டு வச்சுருக்காரு இல்லையா, ஸோ அதுக்கான அமௌண்ட்
அவங்க அடுத்த வருஷம் வந்து அவங்க அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தவங்க வந்து என்னோட கணக்கில் வந்து நான் வந்து 1,00,000 டெபாசிட் பண்ணுறேன்னு பேங்க்கில் போய் சொல்கிறாங்க. ஓகே, டெபாசிட் பண்ணுங்க. எத்தனை வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு. ஓகே, 1 வருஷத்துக்கு. அப்போது அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து கொடுத்துட்டோன்னே இந்த 1 வருஷம் வந்து பேங்க் வந்து வச்சுப்பாங்க அந்த அமௌண்ட்டை. அந்த அமௌண்ட்டுக்கான 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கேல்குலேட் பண்ணி 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 1 வருஷம் கழித்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அவங்களுடைய அந்த 1,00,000 ரெண்டுத்தையும் சேர்த்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் டு ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த சிறு குறு தொழில்களை வந்து முன்னேற்றம் அடைவதற்கு வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன கடன் உதவிகளை வந்து வங்கிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மானிட்டரி பாலிசி. அதாவது இந்த பணவியல் துறை இருக்குது இல்லையா, இந்த துறையில் வந்துட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த பாலிசியை வந்து சரியான விதத்தில் வந்து அவங்க என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்ஸ் ஹாவ் எஸ்டாப்ளிஷ்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் பப்ளிக் அண்ட் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் த்ரூ தி நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச்சஸ். அதாவது பல்வேறு கிளைகளை வந்து இந்த பேங்க் வந்து திறக்கிறது மூலமாக வந்து எல்லா விதமான பொது மற்றும் வணிக நிறுவனங்கள் வந்து வங்கிகளுடனான உறவுகளை வந்து நல்ல விதமாக வந்து ஏற்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராட் கைட்லைன்ஸ் ஆர் ரூல்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஃபார் த மானிட்டரி செக்டர் ஆஃப் த கண்ட்ரி cannot be applied without such banks. இப்போ வந்து பேங்க்குன்ற அப்படின்ற ஒரு துறை மூலமாக மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து அதுதான் வந்து ஒரு மானிட்டரி செக்டார், அதாவது பணவியலுக்கான ஒரு துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு தான். ஸோ அந்த பேங்க்கு மட்டும்தான் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த லோன்ஸ் கொடுக்கறது செய்கிறது எல்லாமே அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து சரியான விதத்தில் இந்த பணவியல் துறை வந்து ஃபாலோ பண்ணால் இந்த பேங்கிங் செக்டார் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு வங்கி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒரு நாடு முழுவதுமே வந்து எந்த விதமான செயல்பாடுகளையும் வந்து மானிட்டரியாக ரிலேட்டடான எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்கரேஜஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதாவது ஏற்றுமதியை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே போல் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சர்வதேச வணிகங்களையும் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. Banks open foreign branches or establish correspondent relationship with banks in foreign countries to help exporters. அதாவது பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பிரான்ச்சை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோடனான நல்ல ஒரு உறவுகளை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம நாட்டில் இருக்கிறவங்க ஏற்றுமதி செய்யறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபேக்டரிங் சர்வீசஸ் ஆர் அண்டர்டேக்கன் டு ஹெல்ப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு தான் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது கஸ்டமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவோ இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அதாவது பேமெண்ட்டுக்கான உதவியை வந்து பேங்க் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேங்க் வந்து பேமெண்ட்டுக்கு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபேக்டரிங் சர்வீசஸ், அதாவது பில்ஸை வச்சுட்டு இந்த ஃபேக்டர் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேக்டரிங். ஓகேவா? ஸோ இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபேக்டரிங் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் வந்து யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நியூ ஆண்டர்ப்ரூனர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது புதிய தொழிலதிபர்கள் மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யார் உருவாக்கி தராங்கன்னா பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டர்ப்ரூனர்ஸ் ஆப்டைன் ப்ராஜெக்ட் லோன்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் நியூ பிஸ்னஸ் ஹவுசஸ்.
அதாவது தொழிலதிபர்கள் வந்து தன்னுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான கடனை வாங்குவதற்கும் மற்றும் அதே போல் புது புது தொழிலை வந்து உருவாக்குவதற்கும் இந்த வங்கிகள் வந்து பெருந்துணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பை ப்ரொவைடிங் த ரிக்வயர்ட் கிரெடிட் பேங்க்ஸ் ஜென்ரேட் மோர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான கடன்களை வந்து பேங்க் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அதிகமாகுது. அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு திண்டாட்டம் இல்லாமல் புது புது வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வந்து உருவாக்குது. இப்போ ஒருத்தன் வந்து எல்லா விதமான திறமைகளும் வச்சுருப்பான், ஆனால் எப்படி அதை வெளிப்படுத்துவாங்க? கண்டிப்பாக அதற்கான ஒரு மானிட்டரி மணின்றது வந்து கையில் இருந்தால் கண்டிப்பாக அவனால் வந்து அந்த தொழிலை வந்து எடுத்து நடத்த முடியும். ஸோ அந்த தொழிலை எடுத்து நடத்துவதற்கு எது பெருந்துணையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் வந்து பெருந்துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ரிலேட் பொருளாதார வகையில் வந்து ஒரு கமர்ஷியல் பேங்கினுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோர்வையாக சாப்டர் படிக்கும்போது கண்டிப்பாக புரியும். இன்கேஸ் உங்களுக்கு நான் எடுத்த இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.